வால்பாறைக்கு ஒரு 3 நாள் பயணமாக நாங்கள் போயிருந்தோம். 3 நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு சில எஸ்டேட்டுகளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புறப்பட்டு போனோம். 2 நாள் நாங்கள் சோலையார் டேமு, சேக்கல்முடி, முருங்காலி எஸ்டேட் இப்படியெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். கடைசி நாளில் நாங்கள் இந்த பனிமேடுங்கிற ஒரு எஸ்டேட்டுக்கு போய் பார்க்கல. அது ரொம்ப தண்ணி அதிகமாக வர்ற இடம், ஆறுகளும் நிறையா இருக்கும், நீர்வீழ்ச்சி மாதிரி நிறைய இடத்துல பார்க்கலான்னு சொன்னங்காட்ட நாங்கள் அங்கே போயிருந்தோம். இப்போ போகும்போது வால்பாறையிலேருந்து இப்படி போகும்போது அந்த முடிஸுங்கிற எஸ்டேட்டு மட்டும் இந்த ரோடு கொஞ்சம் டபுள் ரோடாக இருக்குங்க. போகிறதுக்கு நல்லாயிருக்கும். எங்கே பார்த்தாலும் தேயிலை தோட்டமாகவும் இருக்கும். சில இடங்களில் சோலைகள் வரும். பயணம் செய்யும்போது ரொம்ப மனதுக்கு ரொம்ப ஒரு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு சோம்பல் வராது. பார்க்க நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த ரோடெல்லாம் ரொம்ப குறுகிய பாதையாக தான் இருக்கும். அந்த குறுகிய பாதையில் மிதமான வேகத்தில் போகிறது நல்லது. இந்த மாதிரி அடிக்கடி இந்த சோலையிலேருந்து வர்ற தண்ணீரை நீங்கள் பார்க்கலாம். இந்த தண்ணீரில் நீங்கள் உடனே பார்த்த இடத்துலலாம் நீங்கள் கால் வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. சில இடம் ரொம்ப ஆபத்தாகவும் இருக்கும். இந்த எஸ்டேட்டுக்குள்ள அங்கங்கே தூரமாக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரமாக தான் வேலை பார்க்குறாங்க. ரோட்டில் ரொம்ப வெறிச்சோடி இருக்கும். ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்காது. இந்த எஸ்டேட்டுக்குள்ளே நாங்கள் போகும்போது சில அந்த கோயில்கள், அந்த வீடுகள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போனோம். போகும் வழியில் ஒரு சில ஆட்களை தான் பார்த்தோம். சில இடங்களில் அவங்கங்கே இந்த மாதிரி அருவி வரும்போது நாங்கள் ஆழமில்லாத இடத்துல நமக்கு வசதியாக இருக்கிற இடத்துல நாங்கள் போய் குளிச்சுட்டு நாங்கள் மலைக்குள்ள நனைஞ்சிட்டு தான் வந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்தோம். அங்கே அந்த ரோட்டுக்குள்ளே நாங்கள் அந்த குளிச்சுட்டு அந்த ரோட்டில் நாங்கள் பயணம் செய்யும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல ஒரு தனிமையான ஒரு இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் இருக்குது. இந்த இடத்துல அடிக்கடி இந்த மாதிரி நீர்வீழ்ச்சி நாங்கள் பார்த்து அதில் குளிச்சுட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணி நாங்கள் அந்த ஊருக்குள்ளே பனிமேடுங்கிற எஸ்டேட்டை ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்தோம். அங்கங்கே குறிப்பிட்ட தூரத்தில் தான் அங்கே இருக்கிற எஸ்டேட் மக்கள் வேலை செஞ்சு அந்த இடத்துல இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். இந்த இடத்த பார்க்க வரும்போது கொஞ்சம் கவனமாக வரணும். வண்டியில் எந்த பிரேக் டவுன் இல்லாதபடி பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே ஹெல்ப்புக்கெல்லாம் அதிகமாக எங்கேயும் பார்க்க முடியாது. பார்க்குற இந்த அருவி பார்த்திங்கன்னா தண்ணி எங்கேருந்து ஒரு தூரத்துலேருந்து எடுக்குங்காட்ட சிறுசாக இருந்தது. ஆனால் நாங்கள் பக்கத்தில் போகும்போது ஒரு ஆறு மாதிரி ஓடுது. அந்த பக்கத்தில் போய் அந்த இதில் போய் கால் வச்சு நாங்கள் குளித்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த எஸ்டேட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பன்னிமேடு எஸ்டேட்டுங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்குது. சோலையார் டேம் பக்கத்தில் இருக்குது. இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இங்கே இருக்கிற மக்கள் வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப பார்க்க அதிசயமாகவும் நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அவங்களோட வீடு, அவங்களோட குடியிருப்பு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த மக்கள் இங்கே வசித்து ரொம்ப காலங்காலமாக வர்றாங்க. அவங்க முன்னொரு காலத்திலேருந்து இங்கே இருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க. இன்னும் மறுபடியும் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் திரும்ப வால்பாறைக்கு கடைசி நாளாக நாங்கள் திரும்பி வந்துட்டோம். இந்த பயணம் எங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சுங்க. 3 நாள் நாங்கள் தங்கியிருந்து வால்பாறையில் பார்த்ததில் புத்துணர்ச்சியாகவும் புதுமையாக இருந்துச்சுங்க. கொட்டும் மலையில் நாங்கள் இந்த பயணத்தை செய்யும்போது எங்களுக்கு மன நிறைவாக இருந்தது. இந்த வால்பாறையில் குறிப்பிட்ட ஒரு சில எஸ்டேட்டுகளை மட்டும் தூரமாக இருக்கிற எஸ்டேட்டுகள் ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம். எங்கள் பயணம் ரொம்ப இனிமையாக இருந்தது.